ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனில் பர்சன்டேஜ் பேஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதில் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்க பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே நான் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு அண்ட் தென் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் என்னோட பர்சன்டேஜ் பேசிக்ஸ் வீடியோவும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸுமே உங்களால் ஈஸியாக கரெக்டாகவே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 60% ஆஃப் கொஸ்டின் மார்க் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 ஈக்குவல் டு 222 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலி ஒரு மேஜர் நம்ம ட்ரிக் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களுக்கு பர்சன்டேஜோட பேசிக் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பர்சன்டேஜுக்கு இந்த ஃப்ராக்ஷனுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ உங்களுக்கு 60%க்கு பார்த்தோன்னா அந்த வீடியோ நல்லா பார்த்து அந்த பர்சன்டேஜுக்கு தான் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு இந்த சம் அடிச்சுடுவீங்க. எப்படி அப்படின்னா, 60%ஓட ஃப்ராக்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 3/5. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் 60% நான் 3/5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளால ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இஸ் ஈக்குவல் டு 222. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 என்ன அப்படிங்கிறது நான் எப்படி டக்குன்னு எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கும் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையுமே நான் அகைன் திரும்ப சொல்லிட்டே இருந்தால் அது இதுதான் லென்த்தியாக போகணும். எல்லாத்துக்குமே தனி வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3/5 எக்ஸை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மைனஸ் 18 இந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ் 18 ஆகிடுமா? ஸோ 222 ப்ளஸ் 18ங்கிறது எவ்வளோ? விச் இஸ் ஈக்குவல் டு 240. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். 3/5 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் அது 5/3 ஆகிடுமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 240 இன்ட்டு 3/5 இந்த சைடு வரும்போது 5/3 ஆகிடுது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா இது 80 ஆகிடுது. 80 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. ஆன்சர் இருக்கா? இதுதான் அதோட ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் ஆஃப் 780 மைனஸ் 335 ஈக்குவல் டு 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சம்திங் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பர்சன்டேஜ் அப்படின்னாலே பை 100 per 100, அதுதான் மீனிங். இதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். கரெக்டாக பேசிக் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது எக்ஸ் பர்சன்டேஜ். எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் per 100 அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ எக்ஸ் பை 100 ஆஃப்ங்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளால ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இன்டூ 780 மைனஸ் 335 ஈக்குவல் டு 250. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ் பை 100 இன்டூ 780 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த மைனஸ் 335 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் ப்ளஸ் 335 ஆகிடுமா? ஸோ 250 ப்ளஸ் 335 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 585. ஸோ 585 போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன், நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 585 இன்டூ 100 டிவைடட் பை 718 போட்டுக்கலாமா? இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5850 டிவைடட் பை 78 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வரும்னா 75 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 75 ஆப்ஷனில் இருக்கா? 75. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44% ஆஃப் 125 ப்ளஸ் 75% ஆஃப் 840 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தோன்னே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மெயின் ஷார்ட்கட் ட்ரிக் வந்துட்டு அதில் இருக்கிற பர்சன்டேஜுக்கு நம்மளால் அதோட ஃப்ராக்ஷன் நம்மளால ஈஸியாக போட முடியுதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் எல்லாமே பேசிக் வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 44%னா 44க்கு என்ன ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? 44/100 இன்டூ 125 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட ஆரம்பிப்போம். பட் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த 44% ஆஃப் 125 நான் 125% ஆஃப் 44ன்னு மாற்றி எழுதிக்க முடியுமா?
இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இட் இஸ் கரெக்ட், ரெண்டுமே ஈக்குவலண்ட் அப்படிதான். ஓகேங்களா? ஸோ 44% ஆஃப் 125 நான் 125% ஆஃப் 44 ப்ளஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் அதே தான். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ 125% நல்லா ஃப்ராக்ஷன் எழுத முடியுமா? 125% ஃப்ராக்ஷன் எழுத 5/4 வருமா? ஓகேவா? ஸோ 5/4 இன்ட்டு 44 ப்ளஸ் 75% நம்ம 3/4 எழுதிக்கலாமா? இன்ட்டு 840 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4 என்னால் 11 கனெக்ட் பண்ணி முடியுமா? ஸோ 5 × 11 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55. 4 ஆல் நான் கேன்சல் பண்ணேன்னா இட் இஸ் 210. ஓகேங்களா? 210 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3 to 630, ரைட்? 630 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 630 ப்ளஸ் 55 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 685. ஸோ ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 685. 685 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் 1.5 × 4 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 80% நம்மளால ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுத முடியுமா? 80% 4/5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ இந்த 80% நான் 4/5 எழுதிக்கிறேன். ஆஃப்ங்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளால் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். Next 1.5 × 4. 1.5 × 4 15 × 4 எவ்வளவு 60. ஸோ 1.5 × 4 ரைட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 60லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 6.0. ஸோ 1.5 × 4 எவ்வளோனா 6. அவ்வளோதான். ஸோ 6 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 24. இதுதான் உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 + x நான் அப்படியே வச்சுட்டு இந்த 4/5 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் அது 5/4 ஆகிடுமா? ஸோ 24 × 5/4. 4 ஆல் இதை கேன்சல் பண்ணால் 6 ஆகிடுமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 13 வந்துடும். 6 × 5 இஸ் ஈக்குவல் டு 30. 6 + x இஸ் ஈக்குவல் டு 30. x இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இங்கே போச்சுன்னா மைனஸ் 6 ஆகிடும். ஸோ 13 - 6 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஆப்ஷன் தோ 24. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ண முடியுதோ ஃப்ராக்ஷனெல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால இந்த சம்ஸை ரொம்ப ஃபாஸ்டராக போட முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் % ஆஃப் 550 மைனஸ் 12% ஆஃப் 150 ஈக்குவல் டு 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜை நான் x% அப்படின்னு எழுதிக்கிறேன். x% ஆஃப் 550. x%ங்கிறத சம்திங் பர்சன்டேஜ் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அதை எப்படி எழுதிக்கலாம்? x/100 எழுதிக்கலாம். பர்சன்டேஜ்னா அதுதானே. ஸோ x/100 ஆஃப்ங்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். into 550 minus 12% ஆஃப் 150. அதை பார்த்தோம் 12% எனக்கு ஃப்ராக்ஷன் தெரியுமா அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம். 12% ஃப்ராக்ஷன் தெரியாது. பட் இன்னொன்று நம்ம நோட் பண்ணோம்னா 12% ஆஃப் 150ங்கிறது நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்கிறதுக்கே ஈஸியாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா 12% நான் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொன்னேன். 3 மெத்தட்ஸ் நம்ம பர்சன்டேஜ் சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் வீடியோலே சொல்லி நல்ல ஒன் ஆஃப் த மெத்தட் இது. இதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதா. 10% + 2% 12% எடுத்துக்கலாமா? 150யோட 10% எவ்வளவு? 10%. 150யோட 10% எவ்வளோ? 15. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? 150யோட 10% அந்த நடுவில் ஒரு 0 விட்டோம்னா வந்துடும். அவ்வளோதான். ஸோ 10%ங்கிறது 15. 2% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் 1% எவ்வளவு? 10% வந்து 15. 1% வந்து 1.5. அப்போ 2%ங்கிறது எவ்வளவு? 1.5 × 2. 1.5 × 2 எவ்வளவு? 3. ஸோ அதுவும் நம்மளால ஈஸியாகவே கண்டுபிடிக்கும். ஸோ 15 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ 12% ஆஃப் 150ங்கிறது 18. ஸோ நமக்கு ஆக்சுவலி ப்ராக்டிஸில் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்க மைண்ட்லேயே ஸ்ட்ரைக் ஆகும். 12% ஆஃப் 150ங்கிறது 10% + 12%ன்னு எடுத்துக்கலாம். 10% ஆஃப் 150ங்கிறது 15. 2% கண்டுபிடிக்கணும்னா 1% வந்து 1.5. 2%னால 1.5 + 1.5ன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 × 2ன்னு பண்ணாலும் 3ன்னு வருது. ஸோ 15 + 3 = 18. ஈஸியாக வேலை முடியுது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்க வேண்டாம். 18 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நோட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ -18 = 125 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 550x/100 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு நான் -18 இந்த சைடு கொண்டு போனால் 125 + 18 ஆகிடுமா? 125 + 18 அப்படிங்கிறது 143. 143. ஓகேங்களா? ஸோ இப்போ x is equal to 143 × 100 divided by 550. ஓகேங்களா? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 10 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 2 ஆகிடும், இது 11 ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் 11ஐயும் 143யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
இது வந்து 13 ஆயிடுமா? கரெக்ட், இது 13 ஆயிடும். ஸோ 13 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 26. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 26 ஆப்ஷனில் இருக்கு. ஸோ 26 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிக்ஸ்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 54% of 2100 plus 40% of 640 minus question mark equal to 38 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம 54% நம்ம 50% plus 4% எடுத்துக்கலாம். 50%ங்கிறது என்னது? 1/2 கரெக்டா? 1 or half of இது கரெக்டா? 50%னாலே இதில் கொடுத்துருக்கிறதோட ஆஃப் தான் 50%. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் இது இந்த நோட் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 50 plus 4% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 50%ங்கிறது 2100 divided by 2. 2100 divided by 2 எவ்வளவு? இட் இஸ் 1050. கரெக்டா? ஸோ 50%ங்கிறது 1050. 4% எவ்வளோனா ஃபர்ஸ்ட் நம்ம 1% எவ்வளோன்னு தெரியணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா 10% 2100ஓட 10%ங்கிறது 210, 1%ங்கிறது 21. ஸோ 4%ங்கிறது எவ்வளோ? 21 into 4. 21 into 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 84. ஸோ 1050 plus 84 தான் 54%. 1050 plus 84ங்கிறது 1134 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஃபைன். 84 is equal to 1. So 54% of 2100ங்கிறது 1134. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 40% of 640. 40% நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாமா? 40%ங்கிறது என்னது? 2/5. கரெக்டா? ஸோ 2/5 into 640 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 128ன்னு வரும். ஓகேங்களா? 128 மைனஸ் கொஸ்டின் மார்க்கை நான் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். 38 ஸ்கொயர். 38 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1,444. ஓகேங்களா? இந்த ஒரு நம்பரோட ஒரு 2 டிஜிட் நம்பரோட ஸ்கொயரை எப்படி ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கும் நான் தனி ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்கலாம் அதையும் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அகைன் எல்லா ஷார்ட்கட்ஸையும் நான் இதிலேயே ரிப்பீட் பண்ணுறதுன்னா அந்த வீடியோ தான் லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான ட்ரிக்ஸ் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1134. ஸோ இந்த 2 into 128 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 256. ஓகேங்களா? 2 into 128 அப்படிங்கிறது 256. ஸோ ப்ளஸ் 256. 1134 ப்ளஸ் 256. 1134 ப்ளஸ் 256 அப்படிங்கிறது இட் இஸ் 1390. 1134 ப்ளஸ் 256 1390. ஸோ நான் இந்த 113 இது வந்து நான் 1390 அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1444. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் மைனஸ் 1444 ப்ளஸ் 1390 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைனஸ் 54. ஸோ மைனஸ் 54 ஆப்ஷனில் இருக்கா? கரெக்ட். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செவன்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4% of 250 into question mark percentage of 140 equal to 84 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 4% டேரெக்டாக நமக்கு ஃப்ராக்ஷன் கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை 5 minus 1% எடுத்துக்கலாமா? 5% minus 1% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 250யோட 5% என்னது? 5% நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 250யோட 50% எவ்வளவு? 250யோட 50%ங்கிறது 250யோட அப்படியே ஆஃப். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 250யோட அப்படியே ஆஃப் என்னதுன்னா 125. அதுதான் 50%. 5%ங்கிறது 125யோட 50%ங்கிறது 125 அப்படின்னா 5% வந்து 12.5 இருக்குமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 12.5. ஓகேங்களா? ஸோ 5%ங்கிறது 12.5 மைனஸ் 1%. நான் இதை வேணால் எழுதிக்கிறேன். 50%ங்கிறது 125. ஓகே, ஸோ 1% எவ்வளவு? 100%. அதாவது 250யோட 1%. 10% வந்து 25. 1% வந்து 2.5 இருக்குமா? ஸோ மைனஸ் 2.5. 12.5 மைனஸ் 2.5 இஸ் 10. ஸோ 4% ஆஃப் 250யோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இன்டூ கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் நம்ம அதை கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பர்சன்டேஜை வந்து நான் x/100 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ x/100 இன்டூ 140 ஈக்குவல் டு 84 அப்படின்னு இருக்கு. நான் இதிலே இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் 10 இருக்குது. ஸோ இந்த 10ஐயும் கூட நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84 டிவைடட் பை 14. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6. 6 இருக்கா?
ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40% of question mark equal to 25% of 320 plus 75% of 160 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நமக்கு 40% ஃப்ராக்ஷனில் என்னன்னு தெரியுமா? 40%ங்கிறது எவ்வளோ? இட் இஸ் 2/5. கரெக்டா? ஸோ 2/5 into x அப்படின்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டின் மார்க் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 25% of 320. 25% நான் ஃப்ராக்ஷனாக எழுதுனா 1/4ன்னு எழுதலாமா? ஸோ 1/4 into 320. இம்மீடியட்டாகவே நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம். இது வந்து 18 ஆயிடுமா? ஓகே. ப்ளஸ் 75% நான் 3/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 3/4 into 160. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 40 அப்படின்னு வந்துருமா? ஓகே. ஸோ 2/5x is equal to 80 plus 4 3s are 120, which is equal to 80 plus 120 is equal to 200 அப்படின்னு இருக்கா? 2/5x is equal to 200 இருக்கு. நம்ம இங்கேயே வச்சு கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் இது 100 ஆயிடுமா? ஸோ x is equal to 100 into 5 which is equal to 500. ஸோ xோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா just 500. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் இங்கேயே வச்சு கூட கேன்சல் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்டெப்ஸ் எழுதுகிற ஒரு டைம் சேவிங் தான். அப்படின்னா 2/5xங்கிறது இங்கே வச்சு இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 9th சம் பார்த்தீங்கன்னா 8.5 by 0.25 plus 4.4 divided by 0.2 equal to question mark percentage of 80 அப்படின்னு இருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இல்லை 8.5 by 0.25 என்ன இது டெசிமல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸை விட்டுட்டு போயிடுவீங்க. பட் நிஜமாவே சொல்கிறேன். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு டெசிமல்ல இருக்குன்னா மேபி கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் லேட்டாக தான் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஹோல் நம்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். நிஜமாவே உங்களுக்கு ஃபைனல் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரிக் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டெசிமல்ல இல்லைங்கிற பட்சத்தில் நிஜமாக உங்களுக்கு ஃபாஸ்டராகவே உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெசிமல் எல்லாமே ஹோல் நம்பராக நம்ம ஃபஸ்ட்டு மாற்றலாம். ஓகேங்களா? 8.5 நம்ம எப்படி மாற்றலாம்? 85/10 எழுதிக்கலாமா? 85/10ங்கிறது என்னது? 8.5 தானே? ஸோ இப்போ எல்லாமே ஹோல் நம்பராக ஆகிடுது இல்லை? ஸோ நான் அந்த மாதிரி நான் மாற்றுறேன். இப்போ 8.5 நான் 85/10 அப்படின்னு மாற்றுறேன். by 10 அப்படின்னு மாத்திரம். இப்போ 0.25 இருக்கா? 0.25ங்கிறத 25/100 நான் எழுதலாமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 25/100 நான் அப்படியே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டே வந்தேன்னா 1/4 ஆகுமா? இங்கே வேணா நான் எழுதி காமிக்கிறேன்னு. 25/100 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1/4 ஆகுமா? இந்த 1/4 நான் இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? 1/4 நான் இங்கே எழுதுறேன். இந்த 4 வந்து மேலே தானே போகும். ஸோ into 1 into 4. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த பார்ட்டை நான் ஹோல் நம்பராக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை மாற்றினா 4.4 நான் 44/10 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 0.2 நான் 2/10 எழுதிக்கலாமா? 2/10 கேன்சல் பண்ணால் 1/5 ஆகுமா? ஸோ into 1/5 அப்படின்னு வரும். இந்த 5 ஆப்வியஸாக மேலே தானே போக போகுது. ஸோ into 1 into 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் ஆஃப் 80 அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 வே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன். எக்ஸ் யூஷுவலாக நம்ம எழுதுறது x/100 into 80 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை இந்த கொஸ்டின் மார்க்கு நான் x% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? x% ஆஃப் 80 நான் 80% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே ஒன்று தானே. x% ஆஃப் y is equal to y% ஆஃப் எக்ஸா? ஸோ x% ஆஃப் y இந்த இதை வந்து நான் வந்துட்டு இப்போ 80% ஆஃப் எக்ஸ்ன்னு என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான். ரெண்டுமே ரெஃபர்ஸ் ஒரே மீனிங் தான். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் 80% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 80% எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியுமா? 80% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 4/5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 into x அப்படிங்கிறதா இந்த பார்ட்டை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? 4/5 into x அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ரெண்டுமே கரெக்டு தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லி தரணுங்கிறனால நான் இதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 2 ஆகிடும். இது வந்துட்டு 5 ஆகிடுது. 5ஆல் இதை பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் 117. கரெக்ட். ஓகே, இது வந்து 17. இட் இஸ் 17.
இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 2, this is 22 ஓகேங்களா. 17 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 plus 22 equal to 4/5 into x ஓகேங்களா. ஸோ 34 plus 22 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 56. ஸோ 56 is equal to 4/5 into x இருக்கா. ஸோ x is equal to the 4/5 இப்படி இந்த சைடு வந்துருமா, 4/5 இந்த சைடு வந்துன்னா 5/4 ஆயிடுமா. ஸோ இதை நான் அப்படி இங்கே எழுதுறேன், இந்த சைடில் எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ x is equal to 4/5 இந்த சைடு வந்துடுது, அப்போ 5/4 ஆயிடுதா. ஸோ 56 into 5/4 அப்படின்னு ஆயிடுது ஓகேங்களா. ஸோ நான் இதையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் 14 into 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 into 5 is equal to it is 70. 14 into 5 is equal to 70. So the x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ஆப்ஷனில் இருக்கு. ஸோ 70 தான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம், இப்போ இந்த சீரீஸோட லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா %% of 555 plus 28% of 444 equal to 202.02 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், உங்கள் கொஸ்டினில் பார்த்தோன்னே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு சம் இருக்குது, ஸோ எனக்கு நிறைய டைம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட இந்த மாதிரி சம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். %, நான் x% of 555 எடுத்துக்கலாம். x%ங்கிறது x/100 into 555. ஸோ x/100 into 555 plus next 28% of 444 அப்படின்னு இருக்கு. 28% of 444க்கு ஓகே ஓகே ஃபைன். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாமா, 25% plus 3% அப்படின்னு நான் என்னால் எடுத்துக்க முடியுமா. 28% நான் 25% plus 3% எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 25% நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணேன்னா 1/4 into 444 எழுதிக்கலாமா. ஸோ இது வந்து 11 ஆகிடுமா. ஓகே, 3% எடுக்கணும் அப்படின்னா 444ஓட 10%ங்கிறது 44, 44.4, 1%ங்கிறது 4.44 இருக்குமா. ஸோ 4.44 into 3 எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. 4.44 into 3 இது மட்டும் தான் கொஞ்சம் கால்குலேஷன் மாதிரி வரும். 4 3s are 12, 4 3s are 12, 1 13, 4 3s are 12, 1 ஓகே. ஸோ 13.32 வருது. ஸோ 111 plus 13.32, 111 plus 13.232 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சைடில் கால்குலேஷன். ஃபைன். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 111 plus 13.32ங்கிறது எவ்வளோன்னா it is 134.32 கரெக்டாக. 134.32. 111 plus 13ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 134.32. ஸோ plus 134.32 equal to 202.02 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபைன். நம்ம இது அப்படியே இந்த பாட்டை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 550x/100 is equal to, நான் இந்த 134.32 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 202.02 minus 134.32 அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். 220, இது 10, இது 1 ஆகிடும். 10 minus 3 is 7, 11 minus 4 எவ்வளோனா 7, இது 9 சாரி ஓகே 9 ஆகிடும். 9 minus 3 is sorry friends okay, this will become 1, right? Okay, so this is 7, so 77.70. okay, so இப்போ 111 plus 13.32 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 124.32 கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 124.32 equal to, அதாவது இந்த பார்ட் plus 124.32 equal to 202.02 கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த பார்ட்டை அப்படியே வச்சுக்கிறேன். 550x/100 equal to, நான் இந்த பார்ட்டை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன்னா 202.02 minus of 124.32 அப்படின்னு வருமா. ஸோ நம்ம எதையும் கேன்சல் பண்ணோம்னா this will become 10, 9 ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 minus 3 is 7, 11 minus 4 is 7, 9 minus 2 is 7. ஸோ நான் இதை இங்கே எழுதுறேன் 550, சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 555 நான் தப்பாக எழுதிட்டேன். 555 கரெக்டாக. ஸோ நான் இங்கே எழுதும்போது 555x/100
equal to 77.70 இருக்கு ஓகேங்களா. ஸோ x is equal to 77.7 into 100 divided by 555 வருமா. ஸோ 77.7 into 100னா என்ன ஆகும், it is 7717 ஆகும். ஸோ 7717 divided by 15 எவ்வளோ அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் 14 அப்படின்னு வரும். 14 ஆப்ஷனில் இருக்கா. ஸோ 14 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 14 வரும். ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன்னா நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 14 வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் மெயின் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுமே இல்லை, இந்த 3% மட்டும் நம்ம அந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் 4.44 into 3ங்கிற மாதிரி நம்ம போட வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாலே ப்ளஸ் உங்களுக்கு இந்த சப்ட்ராக்ஷன் டெசிமல் சப்ட்ராக்ஷனாக இருக்குது போட்டிங்கனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்டில் வந்துச்சுன்னா தயவுசெய்து விடாதீங்க. நம்ம கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எவ்வளோக்குள்ள நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு இன்னும் ஃபாஸ்டராகவே வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன் ஓகேங்களா. அண்ட் தென் அவ்வளோதான். நம்ம உங்களுக்கு நான் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஒரு 10 சம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுலேயே ஒரு 10 சம்ஸ் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் அந்த 10 சம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. என்னோட பர்சன்டேஜோட பேசிக்ஸ் வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய இந்த பர்சன்டேஜுக்கு இதுதான் ஃப்ராக்ஷனுங்கிற மாதிரி அதில் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ரிலேட்டட் அந்த கொஸ்டின்ஸ் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10 சம்ஸ்க்குமே 10 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன் ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸு, உங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.